அனுசரணை வழங்குவோர் அன்றும் இன்றும் என்றும் மாறாத பந்தம். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனித்து களமிறங்க உள்ளதாக எம்.ஏ. சுமந்திரன் அறிவிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் சர்வதேச நாணய நிதிய முகாமைத்துவ பணிப்பாளருக்கும் இடையில் சந்திப்பு. பெண்களின் உரிமைகளை அடிப்படை சட்டமாக்குங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தல். முல்லைத்தீவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டம். இந்திய மீனவர்கள் 17 பேருக்கு மன்னார் நீதிமன்றம் 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 12 மாத சிறை தண்டனை. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். தமிழரசு கட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனித்து களமிறங்க உள்ளதாக அக்கட்சியின் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனித்து களமிறங்க உள்ளதாக அக்கட்சியின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சேர்ந்து போட்டியிடுவது வேண்டாம் என்று சொல்லி இந்த கூட்டத்திலே அனைவராலும் ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அந்த முயற்சி முடிவடைந்து விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. எங்களுடைய கட்சி தலைவர் அதற்கான ஒரு முயற்சி எடுத்திருந்தார். ஆனால் எங்களோட பங்காளிகளாக இருந்த கட்சிகள் நாங்கள் வேறொரு கூட்டணியாக இணைந்திருக்கிறோம் என்று எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஆகையினாலே ஒரு அணியாக அவர்களோடு சேர்ந்து போட்டியிடுவது என்பது இப்பொழுது முடியாத விடயம். தமிழரசு கட்சி தனி அணியாக போட்டியிடும். தேர்தலுக்கு பிறகு நிர்வாகங்களை அமைக்கிற விடயத்திலே ஒவ்வொரு கட்சிகளோடு நாங்கள் இணைந்துதான் நிர்வாகத்தை அமைக்க வேண்டியதாக இருக்கும். அதுதான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைமை. ஆகையினாலே அதை குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக பல கட்சிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். வருகிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வேட்பாளர்கள் தெரிவு சம்பந்தமாகத்தான் பிரதானமாக இந்த கூட்டத்திலே பேசி ஆராயப்பட்டது. இதிலே ஒவ்வொரு பிரதேசமாக அலசி ஆராய்ந்து என்ன விதமான அணுகுமுறையிலே நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று பலருடைய கருத்துக்களும் கேட்கப்பட்டு சுமூகமான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றன. இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கூட்டம் இன்று மாலை நாடாளுமன்ற உறுப்பினர் இடா சாணக்கியன் தலைமையில் இடம்பெற்றது. கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் நாடாளுமன்ற குழு பேச்சாளருமான ஞா ஸ்ரீநேசன், மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இ ஸ்ரீநாத் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள், வட்டார கிளை தலைவர்கள், மாவட்ட கிளை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அனுசரணை வழங்கியோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் சர்வதேச நாணய நிதிய முகாமைத்துவ பணிப்பாளருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சர்வதேச நாணய நிதிய முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜுவா ஆகியோருக்கு இடையிலான நிகழ்நிலை சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. 2023 மார்ச் மாதத்தில் ஆரம்பமான 48 மாதங்கள் நீடிக்கப்பட்ட நிதி வசதிக்கு அமைவான ஒப்பந்தம் பகுதியளவில் நிறைவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இலங்கை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திற்கு இடையிலான ஒத்துழைப்பை பலப்படுத்திக் கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இதன்போது 2022ஆம் ஆண்டில் முகம் கொடுத்த பொருளாதார நெருக்கடியின் போது சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய தொடர்ச்சியான ஒத்துழைப்பிற்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார்.
பொருளாதார மறுசீரமைப்பை செயற்படுத்தல், பேரண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துதல், ஆபத்திற்கு உள்ளாகக்கூடிய தரப்பினருக்கு உதவுதல் மற்றும் நிர்வாகத்தை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட துறைகளில் இலங்கை அடைந்திருக்கும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் தொடர்பில் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். கடன் மறுசீரமைப்பு செயல்முறையில் முகாமைத்துவ பணிப்பாளர் சிரேஷ்ட முகாமைத்துவம் உட்பட சர்வதேச நாணய நிதியத்தின் பணிக்குழுவினால் வழங்கப்பட்ட ஒத்துழைப்பையும் ஜனாதிபதி பாராட்டினார். பெண்களின் உரிமைகளை அடிப்படை சட்டமாக்குங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் சிறுவர் உரிமைகளை நாட்டின் அடிப்படை சட்டமாக்குங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற மகளிர் மற்றும் சிறுவர்கள் விவகாரம் தொடர்பான வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற மகளிர் மற்றும் சிறுவர்கள் விவகாரம் தொடர்பான வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சமாஜයේ දරුවන් මව්වරුන් කාන්තාවන් දිහා බලනකොට சமூகத்தில் குழந்தைகள், தாய்மார்கள், பெண்களை பார்க்கும் போது உணவு பணவீக்கம், ஊட்டச்சத்து குறைபாடு, வறுமை ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட மிக ஆபத்தான, தீங்கு விளைவிக்கும் பாதகமான பொருளாதார மற்றும் சமூக சுழற்சியில் பெண்கள், குழந்தைகள் மற்றும் சிறுமிகள் நித்திய கைதிகளாக மாறியிருப்பதை காண்கின்றோம். பணவீக்க அதிகரிப்பால் அரிசி, தேங்காய், உப்பு போன்ற மனித வாழ்க்கையை பேணி செல்ல தேவையான வசதிகளை தாயும் குழந்தையும் இழந்துள்ளனர். வரவு செலவு திட்டமானது உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான வசதிகளை ஸ்திரப்படுத்தாத போது அது நாட்டையை பாதிக்கும் ஒரு தீய சுழற்சிக்கு வழிவகுக்கிறது. தாய் மற்றும் குழந்தை ஊட்டச்சத்தின்மைக்கு மத்தியில் ஒரு குழந்தை வயதுக்கு வந்து தாய்மை அடைந்து அவரும் ஊட்டச்சத்துக்கு ஆளாகும் போது ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளை பிறக்கும். இந்த தொடர்ச்சி சிசுக்கள் மற்றும் தாய்மார்கள் எதிர்நோக்கும் பாரிய பிரச்சினையாகும். 2024 காணப்பட்ட 9வது நாடாளுமன்றத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு குறித்து விசேட தெரிவுக்குழு கூட்டத்தொடர் நடைபெற்றன. கூட்ட அறிக்கைகளின்படி ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள், எடை குறைந்த குழந்தைகள், குறைந்த எடை கொண்ட குழந்தைகள், வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், அதிக எடை கொண்ட குழந்தைகள், இரத்த சோகை, தாய்மார்களின் குறைந்த உடல்நிறை குறியீட்டுடன் போதிய நுண்ணூட்ட சத்துக்கள் இல்லாததால் குழந்தைகள் மற்றும் தாய்மார்கள் எல்லா தரப்பில் இருந்தும் பல சவால்களை எதிர்கொள்கின்றனர் என்பது வெளிக்கொணரப்பட்டன. இவற்றிலிருந்து வெளிவருவதற்கு பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து தேசிய வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பது மிகவும் முக்கியமானது. ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டத்தின்படி இலங்கை பல்பரிமாண அபாய நிலைமைகள் மற்றும் குறிகாட்டிகளை எதிர்நோக்கியுள்ளன. நமது நாட்டில் 10 பேரில் 6 பேர் பல ஆபத்துகளுக்கு ஆளாகிறார்கள். மேலும் நமது நாட்டில் பெண்களின் உரிமைகளை பாதுகாக்க பல சட்டங்கள் காணப்படுகின்றன. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிர்பார்க்கப்படும் பாதுகாப்பும் இதனூடாக நிறைவேற்றப்படுகிறதா என்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இச்சட்டங்களின் நடைமுறை தன்மையை மறுபரிசீலனை செய்ய வேண்டியுள்ளன. இது தொடர்பில் பூரண கவனம் செலுத்த வேண்டும். பெண்கள் மற்றும் குழந்தைகள் உரிமைகள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையோடு ஒரு நாடாக இணக்கப்பாடு கண்ட சமவாயங்கள் நாட்டின் பிரதான சட்டத்தில் வலுவாக குறிப்பிடப்பட வேண்டும். சிசுக்கள், குழந்தைகள் மற்றும் தாய்மார்களின் ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்குவதற்கு வழிவகுக்கும் தேசிய ஊட்டச்சத்து கொள்கையின் தேவை எமக்கு காணப்படுகின்றது. විශේෂයෙන්ම මේ අවස්ථාවේ මම කියන්න කැමති මේ ළමා සහ මාතෘ සුරක්ෂිත භාවය සඳහා මේ 225 මත්වැල් බැඳ ගන්නට ඕන. මෙය පක්ෂග්‍රාහීත්වයකට ලක් නොවිය යුතු දෙයක්. අපි හැමෝම එක්සත්ව මේ වැඩපිළිවෙල ක්‍රියාත්මක කරන්නට කටයුතු කරන්න. ஆசிரியை மீதான தாக்குதல் தொடர்பில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். எம்பிலிப்பட்டிய ஹல்மில்ல வித்தியாலயத்தில் சேவையாற்றும் ஆசிரியை மீது ஆசிரியர் ஒருவர் தாக்குதல் மேற்கொண்டமை தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு கல்வி அமைச்சிற்கு அறிவுறுத்தியுள்ளேன் என கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வின் போது ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திர விசேட கூற்றை முன்வைத்து சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுகின்றோம், இந்த வாரம் மகளிர் வாரம் என்று குறிப்பிடப்படுகிறது என்று குறிப்பிட்டு எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வின் போது ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமசந்திர විෂඩ கூற்றை முன்வைத்தார். අපි ජාතික කාන්තා සතියක් ප්‍රකාශයට පත් කරලා තියෙන මොහොතකත් ඊයේ දිනේදී ඇඹිලිපිටිය අධ්‍යාපන කලාපයේ
சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுகிறோம். இந்த வாரம் மகளிர் வாரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண்கள் பல்வேறு சித்திரவதைகள் மற்றும் அடக்குமுறைகளுக்கு இன்று முகம் கொடுக்கிறார்கள். எம்பிலிப்பிட்டிய கல்வி வலயத்திற்குட்பட்ட எம்பிலிப்பிட்டிய ஹெல்மில வித்தியாலயத்தில் சேவையாற்றும் ஆசிரியை மீது அதே பாடசாலையில் சேவையாற்றும் ஆசிரியர் ஒருவர் அதிபர் முன்பாக தாக்குதல் மேற்கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட ஆசிரியர் இந்த சம்பவம் தொடர்பில் பாடசாலையின் குறிப்பு புத்தகத்தில் பதிவு செய்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளார். இந்த சம்பவத்தை கல்வி அமைச்சரான பிரதமர் அறிவாரா? ගරු අගමැතිතුමියනි මම ඔබතුමියගෙන් අහන්න කැමැති මේ සම්බන්ධයෙන් ඔබතුමිය දැනුවත්ද? இதற்கு எழுந்து பதிலளித்த கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரிணி அமரசூரிய, මට අද තමයි මේ සිද්ධිය පිළිබඳ වාර්තා වුණේ. අනිවාර්යයෙන්ම ඒ පිළිබඳව හොයලා නීතිමය ක්‍රියාමාර්ග ගන්නවා. இந்த சம்பவத்தை அறிந்தேன். இவ்விடயம் தொடர்பில் ஆராய்ந்து உரிய சட்ட நடவடிக்கையினையும் ஒழுக்காற்று நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு கல்வி அமைச்சுக்கு அறிவுறுத்தியுள்ளேன். යම් විමර්ශනය පිළිබඳ යම් තව තොරතුරු තියෙනවා නම් මම ඒක පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරන්න. முல்லைத்தீவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கடந்த 2017 ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஆரம்பித்த தொடர் கவனஈர்ப்பு போராட்டமானது இன்று வரை தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் 8 வருடங்களுக்கு மேலாக நீதி கோரி போராட்டம் மேற்கொண்டு வரும் முல்லைத்தீவு மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்றைய தினம் முன்னெடுத்தனர். குறித்த போராட்டமானது இன்று காலை 10:30 மணி அளவில் முல்லைத்தீவு கோத்தபய கடற்படை முகாமிற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு வட்டுவாகல் பாலமூடாக பேரணியாக சென்று வட்டுவாகல் பகுதியில் தமது உறவுகளை இறுதியாக கையளிக்கப்பட்ட இடம் வரை சென்று போராட்டம் நிறைவடைந்தது. போராட்டத்தின் போது சர்வதேசமே பதில் சொல், சர்வதேசமே எமக்கான தீர்வு என்ன, பிள்ளைகளை தினம் தேடிக்கொண்டே நீதியின்றி இறந்து கொண்டிருக்கின்றோம், கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி விடயத்தை மூடிமறைக்க வேண்டாம், எமக்கு உண்மையும் நீதியும் வேண்டும், தமிழரை கடத்தாதே, இன அழிப்பு செய்யாதே, உங்கள் சிறைக்கூடம் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கல்விக்கூடமா, நமது நாட்டில் நாம் வாழ உரிமை இல்லையா, உலகெல்லாம் பெண்கள் உரிமை பேசும் இந்நாளில் தெருவில் கிடந்து அளவைத்திருக்கிறது அரசு போன்ற பல கோஷங்களையும் எழுப்பி பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தை மேற்கொண்டனர். குறித்த போராட்டத்தின் போது வட்டுவாகல் விகாரைக்கு செல்லும் வீதியில் அதிகளவான போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி 2928 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் கவனஈர்ப்பு பேரணியை நடத்தி நீதியை கோரியிருக்கும் மக்களுக்கு இப்புதிய அரசாங்கம் தீர்வு வழங்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எமது வடக்கு கிழக்கு பகுதிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி 2928 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஒவ்வொரு மகளிர் தினத்தையும் துக்க நாளாக அறிவித்து பாரிய கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்ததைப் போல இந்த வருடமும் இன்று முல்லைத்தீவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் கவனஈர்ப்பு பேரணி ஒன்றினை நடத்தி தமக்கான நீதியை கோரியிருக்கின்றனர். இந்த மகளுக்கான பதில்தான் என்ன? இந்த பன்னாட்டு மகளிர் நாளில் புதிய அரசாங்கம் அந்த மகளிருக்கான நீதியை வழங்குமா என்ற உத்தரவாதத்தை வழங்க வேண்டும். அன்றைய அரசின் வாக்குறுதிகளை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு என்ன நடந்தது? தொடர் ஓலங்கள், அழுகுரல்கள், பலர் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி இறந்தும் விட்டார்கள். இந்த நிலையில் நீதி கிடைக்க வேண்டும் என போராடும் இவர்களுக்கு அடிக்கடி போலீசார், நீதிமன்றத்தின் தடை உத்தரவு, பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைகள், வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக மிரட்டுவது, மறைமுக தாக்குதல்கள், உயிர் அச்சுறுத்தல்கள், போராட்டங்களில் இருந்து வெளியேற்றும் முயற்சிகள், இப்படியான ஒழுங்குமுறைகள் 2009க்கு பின்னர் பல பெயர்களில் கொண்டுவரப்பட்ட பொறிமுறைகளில் அமைக்கப்பட்ட ஆணைக்குழுக்கள் இவைகளை நம்பி தான் ஏமாந்ததுதான் மிச்சம் என்று புலம்புகின்றார்கள். புதிய அரசானது இந்த விடயத்தில் உண்மை தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். இந்திய மீனவர்கள் 17 பேருக்கு மன்னார் நீதிமன்றம் 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 12 மாத சிறை தண்டனை விதித்துள்ளது.
இலங்கை கடல் எல்லைப் பகுதியில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் 17 பேருக்கு 10 வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் ஒரு மீனவருக்கு 2.5 லட்சம் ரூபாய் தண்டப்பணமும் விதித்து விடுதலை செய்யுமாறு மன்னார் நீதிமன்றம் நேற்று மாலை தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதே நேரம் நபர் ஒருவர் அனுமதி பத்திரமின்றி இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைந்து சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டு தொடர்ந்தமை கண்டறியப்பட்ட நிலையில் குறித்த நபருக்கு 24 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 23ஆம் தேதி தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 32 மீனவர்களில் 4 மீனவர்கள் முதல் குற்றத்திற்காக 10 வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையுடன் நபருக்கு தலா 2,50,000 ரூபாய் வீதம் தண்டப்பணம் விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டதுடன் ஏனைய மீனவர்களை எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார். அதே நேரம் கடந்த 2/2/2025 அன்று கைது செய்யப்பட்ட 10 இந்திய மீனவர்களில் 9 பேர் முதல் குற்றத்திற்காக 10 வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையுடன் நபருக்கு தலா 2,50,000 ரூபாய் வீதம் தண்டப்பணம் விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டதுடன் ஒருவர் 2வது தடவை இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைந்து சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டமைக்காக 2 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 20/2/2025 கைது செய்யப்பட்ட 4 மீனவர்களுக்கும் முதல் குற்றத்திற்காக 10 வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையுடன் நபருக்கு தலா 2,50,000 ரூபாய் வீதம் தண்டப்பணம் விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் நேற்று முன்தினம் மன்னார் தாழ்வுப்பாடு பகுதியில் கைது செய்யப்பட்ட 14 மீனவர்களையும் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் சிறுபோக செய்கையில் நவீன தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரிப்பது தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. வடக்கு மாகாணத்தில் இந்த வருடத்திற்கான சிறுபோக செய்கையில் நவீன தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி விவசாய உற்பத்தியை அதிகரிப்பது தொடர்பான கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர், மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர், மாகாண நீர்ப்பாசன மற்றும் விவசாய பணியாளர்கள், 5 மாவட்டங்களின் விவசாய பணிப்பாளர்கள், நீர்ப்பாசன பொறியியலாளர்கள், விவசாய திணைக்கள உத்தியோகத்தர்கள், விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இதன்போது நவீன தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்துதல் தொடர்பில் ஆராயப்பட்டது. வடமாநிலத்தில் இந்த சிறுபோக வேளாண்மை சம்பந்தமான கூட்டம் நடைபெற்றது. இதில் மிக முக்கியமாக என்ன மாதிரியாக விவசாயிகளுடைய உற்பத்தி செலவை குறைப்பதும் உற்பத்தியை கூட்டுவதற்குமான நவீன முறைகளை எவ்வாறு கையாள வேண்டும், மற்றது பசலைகள் செயற்கை பசலைகளை பாவிக்காமல் இயற்கை முறையில் கிடக்கின்ற பசலைகளை பாவிக்கின்ற வகையிலே அமைய வேண்டும், மண் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற வகையிலே புதுவிதமான உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கூடுதலான விளைச்சலை பெற வேண்டும் என்பதும் மற்றும் விவசாயிகளுக்குரிய அந்த சிறுபோகம் சம்பந்தமாக அவர்கள் நீரை எவ்வாறு சிக்கனமாக பயன்படுத்துவது என்பது சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது. வருங்காலத்திலே இவர்களுடைய சிறுபோகத்திலே கூடுதலாக மற்ற ஏற்று நீர்ப்பாசனம் உள்ள பகுதிகளிலே ஏற்று நீர்ப்பாசனத்தை பயன்படுத்தி நெல்லை தவிர்ந்த இனிய மற்ற பயிரினங்களை செய்வதற்குமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதுக்காக விவசாயிகளுக்கு அவர்களுக்கு அந்த ஏற்கனவே பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் சில உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஏற்கனவே பெரும்போகத்திலே பயன்படுத்தப்பட்ட சாகுபடிகளின் விளைச்சலை அவர்களுக்கு அறிவுறுத்தி அந்த கூடுதலான விளைச்சல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அவை அந்த தொழில்நுட்பங்களை சிறந்த முறையில் வருங்காலத்திலே எல்லா இடங்களிலும் அதை பயன்படுத்த வேண்டும். அவை அதற்கு விவசாயிகளுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துவதற்காகவும் அவர்களுக்குரிய அதிலே அக்கறையை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. இது படிப்படியாக எல்லா விவசாயிகளும் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம் என்பதற்காக தான் இது நடைபெற்றது. கிழக்கு மாகாண ஆளுநருக்கும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் பிரதானிகளுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரட்னசகர மற்றும் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி நிறுவனங்களின் பிரதானிகளுக்கு இடையே நேற்றைய தினம் திருகோணமலையில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஆளுநரின் செயலாளர் GS அருள்ராஜ், முதலமைச்சரின் செயலாளர் ZAM ஃபைசல், உள்ளூராட்சி ஆணையாளர் மற்றும் உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகியோரும் சந்திப்பில் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு சொந்தமான பயன்படுத்த முடியாத வாகனங்கள் ஏலம் விடுதல், வாகனங்களை பழுதுபார்த்தல் மற்றும் பயன்படுத்துதல், ஜப்பானி உதவியின் கீழ் வழங்கப்படும் கம்பெக்டர் இயந்திரங்களை உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு வழங்குதல், கழிவு முகாமைத்துவம் மற்றும் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. EMS ஊக்குவிப்பு நிகழ்ச்சி திட்டம் இன்று யாழ்ப்பாண பிரதான அஞ்சல் அலுவலகத்தில் இடம்பெற்றது.
நாடு தழுவிய ரீதியிலான EMS ஊக்குவிப்பு நிகழ்ச்சி திட்டம் இன்று யாழ்ப்பாணம் பிரதான அஞ்சல் அலுவலகத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண பிரதேச அஞ்சல் அத்தியட்சகர் பெர்னாண்டோ தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பிரதம விருந்தினராக பங்கேற்றார். சர்வதேச கடுகதி தபால் சேவையான EMS மூலம் இலங்கை உள்ளிட்ட 48 நாடுகளுக்கு இடையில் பொருட்களை பரிமாறிக்கொள்ள வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. EMS விற்பனை ஊக்குவிப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் வவுனியா மாவட்டத்திற்கான நிகழ்வு இன்று வவுனியா தபால் நிலையத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வவுனியா தபால் ஊழியர்களால் இன்று வவுனியா நகர் பகுதியில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதன்போது துண்டு பிரசுரமும் வழங்கப்பட்டது. நிகழ்வில் வவுனியா மாவட்ட அஞ்சல் அத்தியட்சகர் உட்பட தபால் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். EMS வெளிநாட்டு தபால் சேவை தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கான தெளிவூட்டல்கள் இன்று வழங்கப்பட்டன. மாவட்ட அஞ்சல் அத்தியட்சகர் ஜெகன் தலைமையில் பிரதம தபால் அதிபர் ஜெயரத்னத்தின் வழிநடத்தலின் கீழ் EMS வெளிநாட்டு தபால் சேவை தொடர்பான அறிமுக செயற்பாடுகள் இடம்பெற்றன. இதன் ஒரு கட்டமாக மட்டக்களப்பு பிரதான தபாலகத்திலிருந்து ஆரம்பமாகி காந்தி பூங்கா வரை தபால் உத்தியோகத்தர்கள் ஊர்வலமாக சென்று மக்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் துண்டு பிரசுரங்களை வழங்கி புதிய வெளிநாட்டு சேவை தொடர்பில் தகவல்களை வழங்கினர். மட்டக்களப்பு பிரதான தபாலக அலுவலக உத்தியோகத்தர்கள் இச்செயற்பாடுகளில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. 200 வருடங்களுக்கு மேற்பட்ட தபால் திணைக்களமானது தற்பொழுது நாட்டு மக்களுக்கு தபால் சேவையின் நவீனத்துவத்தை கருத்தில் கொண்டு பல புதிய சேவைகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் இன்று அகில இலங்கை ரீதியாகவும் EMS அதாவது விரைவான அஞ்சல் பொது சேவை வெளிநாட்டு பொது சேவை தொடர்பான ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கும் மக்களுக்கு தெளிவூட்டும் ஒரு நிகழ்வும் இன்று இடம்பெற்று கொண்டிருக்கிறது நாடு தழுவிய ரீதியில். அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்ட அஞ்சல் அத்தியட்சகர் தலைமையில் 21 தபாலகம் மற்றும் 66 உபதபாலகங்களுக்கூடாகவும் மக்கள் இலகுவாக இந்த சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த விழிப்புணர்வு நடமாடும் சேவை ஒன்று விழிப்புணர்வு சேவை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நுவரெலியா அஞ்சல் அலுவலகத்திலும் இன்றும் EMS பரிமாற்ற செயற்பாட்டினை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளனர். இதன் முதற்கட்டமாக நுவரெலியா அஞ்சல் அலுவலகத்தில் தொழில்புரியும் ஊழியர்கள் இணைந்து பொதுமக்களுக்கு தெளிவூட்டல் தகவல்கள் உள்ளடக்கப்பட்ட துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர். குறித்த நிகழ்வில் நுவரெலியா பிரதேச அஞ்சல் அத்தியட்சகர் DM GVK திசாநாயக்க கலந்து கொண்டார். மேலும் குறித்த முறையை நுவரெலியாவில் சந்தைப்படுத்தும் குழுவிற்கான தனியான வாட்ஸ்அப் செயலியில் பயன்படுத்த QR குறியீடு ஒன்றினையும் வெளியிட்டனர். பெண்களுக்கான அதிகாரத்தை எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் உறுதி செய்ய வேண்டும் என கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் முகமது மன்னாஸ் மக்கீன் வலியுறுத்தியுள்ளார். வேட்புமனு விண்ணப்ப படிவங்களின் வெற்றிடத்தை பூர்த்தி செய்வதாக அல்லாது பெண்களின் திறமைக்கும் அவர்களது சேவைக்கும் உரிய அங்கீகாரத்தை வழங்குவதை எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் உறுதி செய்ய வேண்டும் என கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் முகமது மன்னாஸ் மக்கீன் வலியுறுத்தியுள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கருத்தரங்கின் பின்னர் நடத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். பெண்களுக்கான டிஜிட்டல் மற்றும் ஊடக பாதுகாப்பை மையப்படுத்தும் 3 நாள் பயிற்சி பட்டறை யாழ்ப்பாணத்தில் இன்று ஆரம்பமானது. அத்துடன் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை பயிற்சி பட்டறை இடம்பெற உள்ளது. இந்த நிலையில் இன்றைய நிகழ்வின் சிறப்பு அதிதியாக கலாநிதி ரஸ்மின் பங்கேற்றார். பெண்கள் அரசியல் வருவதை தடுப்பதற்காக பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை வெவ்வேறான பிரிவினர் மூலமாக இந்த சமூக ஊடகங்களினூடாக செயற்படுத்தப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வடமாகாணத்திலே சில Facebook அக்கவுண்ட்கள் அதாவது ஃபேக் அக்கவுண்ட்கள் மூலமாக இந்த அரசியலிலே முன்னுக்கு வருகை தரக்கூடிய பெண்களை ஓரங்கட்டுவதற்குரிய நடவடிக்கைக்காக அவர்களை துன்புறுத்தி அதே போல இழிவுபடுத்தி பல்வேறு பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை இந்த முகப்புத்தகத்தினூடாக எடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. எதிர்காலத்திலே அரசியலில் இந்த பெண்கள் என்றாலும் சரி ஆண்கள் என்றாலும் சரி ஈடுபடுவதாக இருந்தால் சமூக ஊடக பயன்பாடு தொடர்பான சரியான தெளிவில்லாமல் பயணிக்க முடியாது. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளிலும் இருக்கக்கூடிய அதிகாரமிக்க தலைவர்களிடம் செயலாளர்களிடம் கெஃபே அமைப்பு அன்பாக வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான் உங்களது கட்சியிலே பெண்களுக்கு சரியான முறையில் போட்டியிடுவதற்குரிய சந்தர்ப்பங்களை வழங்குங்கள். உள்ளக ஜனநாயகத்தை உங்களது கட்சியின் ஊடாக நிலைநிறுத்துவதற்குரிய ஏற்பாடுகளை முன்னெடுங்கள் என்று கெஃபே அமைப்பு கேட்டுக்கொள்கின்றது. பெண்களின் டிஜிட்டல் பாதுகாப்பினை ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அதே போன்று அமைச்சுக்களும் குறிப்பாக பெண்கள் தொடர்பான அமைச்சும் அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை இந்த கெஃபே அமைப்பு இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டிக் கொள்கின்றது. 52% பெண்கள் எங்களுடைய நாட்டில் வாழ்கின்றார்கள்.
ஆனாலும் பெண்களுக்கு வாக்களிக்கும் போது அவர்கள் அந்த தவறை விடுகின்றார்கள். உண்மையிலே அந்த பெண்களுடைய பிரதிநிதித்துவத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். அந்த வகையில் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் உண்மையிலே பெண்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அவர்களுடைய அந்த பிரதிநிதித்துவத்தை ஒவ்வொரு சபைகளிலும் வட்டார ரீதியாக அவர்கள் வெல்லக்கூடிய அளவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அனைத்து வாக்காளர் பெருமக்களையும் வேண்டிக் கொள்கின்றேன். சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது. சகல பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் சமத்துவம், உரிமைகள் மற்றும் வலுவூட்டல் எனும் துணைப்பொருளின் கீழ் நாடளாவிய ரீதியில் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் மகளிர் தினமான இன்று கிளிநொச்சியில் விழிப்புணர்வு ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி லிட்டில் எய்ட் கல்விக்கூடத்தினர் கிளிநொச்சி பொதுச்சந்தை முன்பாக மகளிர் தினம் தொடர்பான விழிப்புணர்வு ஒன்றை நடத்தியிருந்தனர். இதன்போது பெண்களின் ஆளுமையை வெளிப்படுத்தும் வகையில் வைத்தியர், பொறியியலாளர், சட்டவாளர், சுகாதார தாதியர், ஆடை தயாரிப்பாளர் என பல்வேறு வேடங்களில் தங்களின் ஆளுமைகளை வெளிப்படுத்தும் வகையில் விழிப்புணர்வில் தோற்றமளித்தனர். மகளிர் தின விழிப்புணர்விற்கு வலுச்சேர்க்கும் வகையில் பழைய மாணவர்களும் பிரசன்னமாகி தங்களின் ஆதரவை வழங்கியிருந்தனர். சுதந்திர பறவைகள் மகளிர் பேரவையின் சர்வதேச மகளிர் தின நிகழ்வு இன்று கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் இடம்பெற்றது. மகளிர் பேரவை தலைவி முராளினி தினேஷ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முதன்மை விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் பங்கேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக வடக்கு மாகாண சபை அவைத் தலைவர் CVK சிவஞானம், கிளிநொச்சி மாவட்ட செயலக மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி உதயனி நவரத்னம், பருத்தித்துறை நகரசபை முன்னாள் உபதவிசாளர் திருமதி மதினி நெல்சன், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் பங்கேற்றனர். சமத்துவமின்மை போன்றவற்றுக்கு எதிராக முக்கியமாக அதை நாங்கள் சாத்தியம் உள்ளதாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதான் மிக முக்கியமானது. அவர்கள் வேறு செய்த தளங்களிலே கூட இன்று பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. பாலியல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கின்றன. போக்குவரத்து பயணம் செய்கின்ற பொழுது பாலியல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கின்றன. அதற்கு பல்வேறு விதமான துன்புறுத்தல்கள் இப்போ தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இவற்றை இந்திய காலத்தில் அதைதான் மிக கூடுதலானதாக இருந்தது. அவை இவற்றை நாங்கள் எவ்வாறு இல்லாமல் செய்ய வேண்டும் முக்கியம். நடைமுறையில் செயல்கள் இல்லாமல் செய்ய வேண்டும். அழைத்து வருகின்ற நாடுகளிலே பெண்கள் இன்றைக்கும் அரசியலிலும் சரி அதன் பொருளாதார வல்லுநராகவும் சரி அவர்கள் முன்னெடுத்து காலை வைத்து வருவதற்கு மிகப்பெரிய நடைமுறை நிகழ்வு. அரசியல் ரீதியாக எங்களுடைய பெண்களை அரசியல் மயப்படுத்தி கொண்டு வருகின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் ஏதோ ஒரு தடைகளையும் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் நெருக்கடிகளை சூழ்ந்து அந்தந்த காலங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம்னா இப்பொழுது எங்களுக்கு முன்னாலே இருக்கின்ற காலம் அது மிக மிக பெரிய விடயமல்ல. இவற்றை கடந்து சென்று ஒரு தேசிய விடுதலையில், தமிழ் தேசிய இனத்தின் விடுதலையில் எங்களுடைய ஒவ்வொருடைய பங்கு மிக கடுமையானதாக காரணமாக அமைய வேண்டும். ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான சமூகம் என்ற தொனிப்பொருளில் கிளிநொச்சி உருத்திரபுரம் உழவர் ஒன்றிய விளையாட்டு மைதானத்தில் இலவச மருத்துவ முகாம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. மகளிர் தினத்தை முன்னிட்டு குறித்த மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. உருத்திரபுரம் உழவர் ஒன்றிய விளையாட்டு மைதானத்தில் எஸ்எட் லைன்ஸ் பைனான்ஸ் பிரைவேட் லிமிடெடினால் முன்னெடுக்கப்பட்ட இந்த இலவச மருத்துவ முகாம் ஊடாக உருத்திரபுரம், சிவநகர், ஜெயந்திநகர், எள்ளுக்காடு, உருத்திரபுரம் வடக்கு, பெரிய பரந்தன் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெற்றுள்ளனர். குறிப்பாக கண் பரிசோதனை மற்றும் நாட்பட்ட நோய்களுக்கான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பெண்மணியை போற்றுவோம் எனும் தொனிப்பொருளில் தொழிலாளர் தேசிய சங்கம் மற்றும் தொழிலாளர் தேசிய முன்னணி ஏற்பாடு செய்த மகளிர் தின நிகழ்வு இன்று நுவரெலியா ஹேட்டனில் இடம்பெற்றது. தொழிலாளர் தேசிய சங்க மகளிர் அமைப்பின் தலைவியும் முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினருமான சரஸ்வதி சிவகுரு தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தொழிலாளர் தேசிய முன்னணியின் பிரதி பொதுச் செயலாளர் சன்பிரபா, மத்திய மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சோ ஸ்ரீதரன், தொழிலாளர் தேசிய சங்க பொதுச் செயலாளர் செபஸ்டின் பிலிப், பிரதி பொதுச் செயலாளர் பழனிவேல் கல்யாணகுமார், இளைஞரணி தலைவர் ப சிவனேசன் மற்றும் மகளிர் என பலர் பங்கேற்றனர். சங்கத்தின் பெண்கள் அமைப்பினால் தேவமணி என்ற பெண்மணி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டதுடன் கலை கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெற்றன. மகளிர் தினத்தை முன்னிட்டு நுவரெலியா ஹேட்டன் கல்வி நிலையத்திற்குட்பட்ட ஹேட்டன் புனித ஹேப்ரியல் கல்லூரி பழைய மாணவர் யுனைடெட் பெண்கள் கழகம் இன்று சிரமதான பணியில் ஈடுபட்டது. கல்லூரி சமூகத்தின் சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு இன்று காலை முதல் மாலை வரை கல்லூரி வளாகம் துப்புரவு செய்யப்பட்டது. புனித கேப்ரியல் கல்லூரி அதிபர் டபிள்யூ வீரத்துங்கவின் வழிகாட்டலில் தமிழ் பிரிவு பொறுப்பாளர் ஆர் மனோன்மணி தலைமையில் சிரமதான நிகழ்வு இடம்பெற்றது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பழைய மாணவிகள் பங்கேற்றனர்.
திருகோணமலை மூதூர் பெரியவழி மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் மகளிர் தின நிகழ்வு பெரியவழி மைதானத்தில் இன்று மாலை இடம்பெற்றது. மாதர்களின் கோலாட்ட நிகழ்வுகள், கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து பெண்கள் நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அதிதிகளாக நிர்வாக உத்தியோகத்தர் எஸ் வினோதினி, மூதூர் பிரதேச செயலக கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் எம் நசீர், கிராம உத்தியோகத்தர் ஜே எம் ஜஸ்ரூன் மற்றும் மத தலைவர்கள், மாநகர மாதர் சங்க உறுப்பினர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். மகளிர் விவகார அமைச்சின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலகத்தால் ஒரு வார காலமாக அனுஷ்டிக்கப்பட்டு வந்த சர்வதேச மகளிர் தினத்தின் இறுதி நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. கிண்ணியா பிரதேச மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தரின் நெறிப்படுத்தலின் கீழ் கிண்ணியா பிரதேச செயலாளர் எம் ஹானி தலைமையில் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. பெண் தொழில் முயற்சியாளர்கள் 17 பேர் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பெண்களின் வளர்ச்சிக்கு பல்வேறு வகையிலும் பங்களிப்பாற்றிய கிண்ணியா பிரதேச செயலாளர் எம் ஹனி கிண்ணியா பிரதேச செயலகத்தின் சிறப்பு பெண் அபிவிருத்தி உத்தியோகத்தராக தெரிவு செய்யப்பட்ட ஏஎம் ஜிதி ஜமீனா மற்றும் கிண்ணியா பிரதேச செயலக ரீதியாக சிறப்பு தொழில் முனைவோராக எஹுத்தார் நகர் கிராம சபை பிரிவில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட எம்.ஏ. கணேஷா பர்வீன் ஆகியோரும் கௌரவிக்கப்பட்டனர். சட்டத்திரணி திருமதி பாத்திமா முனாசிர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சட்டமும் பெண்களும் என்ற தலைப்பில் விசேட உரை நிகழ்த்தினார். பெண்களின் கலை கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் மகளிர் தின நிகழ்வு திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் சரவணமுத்து நவநீதன் தலைமையில் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் இடம்பெற்றது. பிரதம அதிதியாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மொழியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி ரூபி வலண்டினா பிரான்சிஸ் கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினர்களாக மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் சிவபிரியா வில்வரட்னம், களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் உதயஸ்ரீதர், கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரதேச செயலாளர் டி.ஜே. அதிசயராஜ், அட்டாளச்சேனை பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் ஜனாஃபா நஜீஃபா முசாஃபிர், அக்கரைப்பற்று உதவி பிரதேச செயலாளர் ஜனாஃபர் ராசிக், அம்பாறை பிரதிக்கல்வி பணிப்பாளர் ஜெயந்திமாலா பிரியதர்ஷன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சாதனை படைத்த 6 பெண்கள் இதன்போது கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினால் கௌரவிக்கப்பட்டனர். மட்டக்களப்பு காத்தான்குடியில் மகளிர் தினத்தையொட்டி பெண்கள் உரிமைகள் குறித்து விழிப்புடன் இருப்போம் எனும் மகளிர் ஒன்று கூடல் இன்று இடம்பெற்றது. காத்தான்குடி பிரதேச செயலாளர் நிகாரா மௌஜித்தின் வழிகாட்டலில் காத்தான்குடி பிரதேச செயலக சமுர்த்தி பிரிவு மற்றும் சிறுவர் பெண்கள் பிரிவு ஏற்பாட்டில் ஒன்று கூடல் இடம்பெற்றது. பெண்கள் தொடர்பில் சர்வதேச மற்றும் தேசிய ரீதியில் அமலில் உள்ள சட்டங்கள் மற்றும் கட்டளைகள் பற்றிய விழிப்புணர்வை உருவாக்குதல், பெண்கள் தொடர்பில் சர்வதேச மற்றும் தேசிய ரீதியில் அமலில் உள்ள சட்டங்கள் மற்றும் கட்டளைகள் பற்றிய விழிப்புணர்வை உருவாக்குதல் மற்றும் தலைமைத்துவ திறன்களை மேம்படுத்தல் பற்றி சட்டத்திரணி ஏ.வை. சிறப்புரையாற்றினார். காத்தான்குடி சமர்த்தி முகாமைத்துவ பணிப்பாளர் வாமதேவன், திட்ட முகாமையாளர் சுகந்தினி கண்ணன், காத்தான்குடி பகுதியினர் என பலர் கலந்து கொண்டனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு பாரிய சிரமதானத்தை அம்பாறை கல்முனை தலைமையக போலீஸ் நிலையம் ஏற்பாடு செய்திருந்தது. அம்பாறை மாவட்டம் கல்முனை கல்வி நிலையத்திற்குட்பட்ட மணல்சேனி சுவாமி விபுலானந்தா வித்தியாலய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் இணைந்ததாக பெண்கள் சங்க உறுப்பினர்கள் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் இடம்பெற்றது. கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் இப்னு அசார் நெறிப்படுத்தலில் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் ரம்சீன் பக்கீரின் வழிகாட்டுதலில் சமூக போலீஸ் பிரிவின் பொறுப்பதிகாரியும் பிரதம போலீஸ் பரிசோதகர் ஏ.எல்.ஏ. வாஹித் தலைமையில் சிரமதானம் இடம்பெற்றது. பாடசாலைகள் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் உள்ள குப்பை கூடங்கள் அகற்றப்பட்டதோடு வீதியோரங்களில் தங்கி காணப்பட்ட கழிவுகளும் அப்புறப்படுத்தப்பட்டன. பெண்களின் தனித்துவமான உரிமைகளை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினம் என்பது பெண்களின் உரிமைகளுக்கான செயற்பாட்டிற்கு கிடைத்த வெற்றியாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கட்டியெழுப்புவதில் இலங்கை பெண்களின் பங்களிப்பு மகத்தானது. இலங்கை பெண்களுக்கு பல வெற்றிகளை அடைய தேவையான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் என்பதையும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். கடந்த பொதுத் தேர்தலில் 22 பெண்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது இந்நாட்டின் அரசியலில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என்பதில் சந்தேகமில்லை. பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான வன்முறைகள் மற்றும் பாகுபாட்டை எதிர்த்து போராடுவதற்கும் பெண்களின் தனித்துவமான உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அரச கொள்கைகளை வகுப்பதற்கும் நாம் முன்னுரிமை அளித்துள்ளோம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார்.
மின்தடைக்கு சூரிய மின்சக்தி கட்டமைப்புகள் காரணமல்ல என சூரிய மின்சக்தி தொழில்துறை சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டமைக்கு காரணம் சூரிய மின்சக்தி கட்டமைப்புகளே என்ற இலங்கை மின்சார சபையின் குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக சூரிய மின்சக்தி தொழில்துறை சங்கம் தெரிவித்துள்ளது. சங்கத்தின் தலைவர் ஜாவித் ஹாமில் நாட்டின் சூரிய மின்சக்தி துறையில் 1000க்கும் மேற்பட்ட நிறுவனங்களையும் 40,000 தொழிலாளர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் சூரிய மின்சக்தி தொழில்துறையின் சங்கம் தொழில்துறையின் எதிர்காலத்தையும் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்குகளையும் அச்சுறுத்தும் சமீபத்திய நடவடிக்கைகளையும் கடுமையாக கண்டிக்கின்றது என குறிப்பிட்டார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட சங்கத்தின் செயலாளர், நாட்டின் வடபகுதியில் உள்ள 5 மாவட்டங்களிலும் இந்த தொழில்முறையை முன்னெடுக்க முடியாதவாறு பல தடைகளையும் இலங்கை மின்சார சபை ஏற்படுத்தியுள்ளது எனவும் இது தொடர்பில் பேச்சுக்களை நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கிடையே 16 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கான வலைபந்தாட்ட சுற்றுப் போட்டி இன்று இடம்பெற்றது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாண மாவட்ட பாடசாலைகளுக்கிடையே 16 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கான வலைபந்தாட்ட சுற்றுப் போட்டி இன்று இடம்பெற்றது. யாழ் இந்து கல்லூரி மைதானத்தில் போட்டி இடம்பெற்றது. யாழ் மாவட்டத்தில் வலைபந்தாட்டத்தை வளர்க்கும் நோக்குடன் யாழ் மாவட்ட வலைபந்தாட்ட சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட வலைபந்தாட்ட சங்க தலைவர் செல்வி மனோன்மணி தலைமையில் 16 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கான வலைபந்தாட்ட போட்டிகள் இன்று இடம்பெற்றன. போட்டியில் பல பாடசாலைகள் பங்கு பெற்றிருந்தன. நுவரெலியா ஹேட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரியின் மரதனோட்ட போட்டி இன்று இடம்பெற்றது. நுவரெலியா ஹேட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரியின் இல்ல விளையாட்டுப் போட்டியை முன்னிட்டு இன்று மரதனோட்ட போட்டி இடம்பெற்றது. அதிபர் எஸ் ராஜன் தலைமையில் இன்று காலை 8 மணியளவில் கல்லூரி முன்றலில் இருந்து ஆரம்பமான ஆண்களுக்கான போட்டி ஹார்லி கிறிஸ்தவ ஆலயம் வரை சென்று மீண்டும் கல்லூரியை அடைந்தது. பெண்களுக்கான போட்டி கல்லூரி முன்பாக ஆரம்பித்து டிகோயா வரை சென்று மீண்டும் கல்லூரியை அடைந்தது. பெண்கள் பிரிவில் 1ஆம் இடத்தை தோப்பு இல்லத்தை சேர்ந்த பி சுதர்ஷினியும், ஆண்கள் பிரிவில் 1ஆம் இடத்தை நெல்சன் இல்லத்தை சேர்ந்த கே சாருஜனும் பெற்றுக் கொண்டனர். குறித்த போட்டியில் போனேஸ், தோப், நெல்சன், செனரத்ன ஆகிய இல்லங்களில் இருந்து 20 மாணவர்கள் மற்றும் 80 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் ஹெட்டன் கல்வி வலய காப்பாளரும் வலய கல்வி பணிப்பாளருமான ஆர் விஜயேந்திரன் பிரதம அதிதியாக பங்கேற்றதுடன் சிறப்பு அதிதியாக கோட்டமொன்றின் கோட்ட கல்வி பணிப்பாளர் என் சிவகுமார் பங்கேற்றார். அத்துடன் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர். தொடர்வது வர்த்தக வாணிபச் செய்திகள். உள்நாட்டு பால்மா உற்பத்தி நிறுவனமான பெல்வத்த யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் 29ஆம் தேதி மாபெரும் இசை நிகழ்ச்சியை நடாத்த உள்ளது. தரமான உள்நாட்டு பால்மா உற்பத்தி பொருட்களை வழங்கும் பெல்வத்த நிறுவனத்தினர் யாழ்ப்பாணத்தில் விரிவாக்கல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 5ஆம் தேதியிலிருந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த விரிவாக்கல் நிகழ்ச்சி திட்டம் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. எதிர்வரும் 29ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் மாபெரும் இசை நிகழ்ச்சியை பெல்வத்த நிறுவனத்தினர் ஏற்பாடு செய்துள்ளனர். யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மையத்தால் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு பெல்வத்த நிறுவனத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர். பெல்வத்த நிறுவனத்தினுடைய யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விரிவாக்கல் நிகழ்ச்சி மூலமாக ஏராளமான பரிசுகளை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இப்போது எங்களோடு இணைந்திருக்கின்றார் பெல்வத்த நிறுவனத்தினுடைய பிராந்திய முகாமையாளர் திருவாளர் மதிப்புக்குரிய செந்துரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். ஸ்டார்ட் பண்ணி கடந்த 5ஆம் தேதியிலிருந்து நாங்கள் 29ஆம் தேதி இந்த ப்ரோக்ராமை கொண்டு போகிறோம். நாங்கள் எல்லா இடத்துக்கும் யாழ்ப்பாணத்துக்கு எல்லா ஊருக்கும் போகிறோம். வார 29ஆம் தேதி பெரிய பெரிய ப்ரைஸை கொடுக்குறோம். டிவி,
ஃப்ரிட்ஜஸ் பைக் அந்த மாதிரி கொடுத்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடத்துக்கும் நாங்கள் போவோம் இந்த காலத்தில். எதிர்வரும் 29ஆம் தேதி மிக பிரமாண்டமான இசை நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கிறது. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தில் இந்த இசை நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. இலங்கையினுடைய முதல் தர இசைக்குழுவான அருணா இசைக்குழுவினுடைய அதிரடியான இசை நிகழ்ச்சியை பார்த்து மகிழும் அதே நேரம் யாழ்ப்பாண சொந்தங்கள் அங்கு வந்து பெருமதி வாய்ந்த 10 பரிசுகள், அதாவது முதலாவது பரிசு பஜாஜ் பால்சர் NS 200, அதே போல இரண்டாவது பரிசு TVS ஸ்கூட்டர், அதே போல 3 பேருக்கு குளிர்சாதன பெட்டி, அதே போல 5 பேருக்கு LED வர்ண தொலைக்காட்சிகளை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். பெல்வத்த நிறுவனத்தின் சார்பாக வாருங்கள், இசை நிகழ்ச்சியை பாருங்கள், ஆடிப்பாடி கொண்டாடி மகிழுங்கள், பரிசுகளை வென்றெடுங்கள். நீங்களும் வாங்க, பெல்வத்த பால்மா பக்கத்தினை பெற்றுக் கொள்ளுங்க, இசை நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளுங்க, பல பரிசுகளை அப்படியே நீங்க தட்டி செல்ல. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் அன்றும் இன்றும் என்றும் மாறாத பந்தம். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.